திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க, 10 வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் லவ் பண்ணோம் சார். வீட்டில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஓ, இவர்கிட்ட கேட்டுக்கு இப்ப லவ் ஒன்று தான் குறைச்சா இருக்கும். வீட்டில் வந்து வேறு பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் a கிறிஸ்டியன், நான் ஹிந்து. இன்னெல்லாம் நெகட்டிவாக சொல்லுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? 22 ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. நானும் அவனும் வந்து சரி ஓகே நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். ரொம்ப அதிகமாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. தம்பி, இந்த விஷயத்தை கீர்த்தனாட்ட சொல்லிடாதுண்ணே. அவ்வளோ வல்னரபிளாக வந்து நைட் விழுந்து கிடக்கிறேன் அவன் வீட்டு வாசலில். இவளுக்கு கால் பண்ணேன் நைட்டு 11:45க்கு. அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவள் கிளம்பி வராங்க. தம்பி எங்கே அழுத்துட்டு போகிறா? அங்கேயும் எங்களோட இருந்து காலையில் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அன்னைக்கு காலையில் வந்து எங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் விட்டா. டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. காதலிக்கிற பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குறான். அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. நாட் அ ரெகுலர் திங்னு எனக்கு தெரியும் சார். காலைல 4 மணி வரைக்கும் நான் நடு ரோட்ல அவங்க அந்த வாசல்ல கிடந்தாங்க, நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். ஸோ நாங்கள் 9 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ். தட் இஸ் சேம் சிட்டிலே இருக்கல. 7 இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. ஆமாம். ஐ மீன் ஒரே வேற ஊரா வேற நாடா? 2 இயர்ஸ் வேறு நாடு, மிச்சம் 5 இயர்ஸ் வேறு ஊரில் இருந்தோம். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? பட் ஆனால் இவங்க அப்பா வந்து நடு ரோட்டில் நைட் ஒரு 10:30 மணிக்கு 5 லிட்டர் சீமனை வாங்கிட்டு வந்து நடு ரோட்டில் ஊற்றி கொளுத்த போயிட்டாரு. உங்க பிள்ளைங்களை ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? அவங்க தான் ஊர் சிலர் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறவங்க தான் அந்த பக்கம் நிறையா இருக்காங்க. ஒரு பப்ளிக்கா வந்து நடு ரோட்ல இந்த மாதிரி வந்து உயிரே போனாலும் பரவாயில்ல, அப்படியே அவங்க அப்பா அடிக்கிறாரு, அவங்க அம்மா அடிக்கிறாங்க. அதாவது மண்ணெண்ணை இவங்க மேல ஊத்திட்டாங்களா? அவங்க மேல அவங்க அப்பா ஊத்திட்டாரு. பப்ளிக் ரோட்ல 5 லிட்டர் கேன் எடுத்து என் மேல ஊத்தி சிரிக்கிற வெக்கமா இல்ல? போதாதுக்கு இவங்க அம்மா வந்துட்டாங்க சார். வந்து அவங்களும் என்னை அடிச்சாங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே என் பொண்ணை இழுத்துட்டு போனவ காலும் விலக கூடாது. அவ 2 காலும் தண்ணிலார் ஏறி கட்டையில நடக்கணும். எந்த ஊர் இது? ஈரோட்ல சார். ஈரோட்ல என்ன ஒரு கம்பத்திலே கட்டி போட்டார் சார் ஒருத்தர். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ, பட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு எதுக்கு? ஏன்னா ஊருக்குள்ள கொஞ்சம் சென்சிட்டிவ் வேற அப்படின்னு நீங்க ஒதுங்கல. அதான் இல்லங்கற. நான் வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. இல்ல விடக்கூடாதுன்னு ஒரு வைராகியம் சார். அவங்க என் மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் சார். புரிஞ்சதா? அந்த நம்பிக்கையை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து வைராகியமா இருந்தேன் சார். கேட்டுக்க. ஒன்னும் வீட்ல இருந்து எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆனா இவர் மட்டும் இருந்தா போதுங்கிற அந்த ஒரே நம்பிக்கை தான். நல்லா இருப்பீங்களா? டேய் நல்லா இருப்பீங்களா? தேங்க்யூ சார்.